ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே. எங்கள் வீட்டிலே கொண்டு விஷயம் எங்கே இருக்கிறது என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. உமக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. நாங்கள் அனைவரும் உடைய சமூகத்தில் நிர்வாணிகளாய் காணப்படுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் புத்திசாலிகள் அல்ல ஆண்டவரே, நீர் புத்திசாலி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ஓட்டம் பத்தாது கர்த்தாவே. ஆனால் நீர் ஓட்டு விற்பதற்கு நீர் தயாராக இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மிடத்தில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை கர்த்தாவே. பாவிகளாய் எங்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தப்பிதங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எந்த நாளின் செய்தி ஆண்டவரே கோடான கோடி பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக கர்த்தாவே பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அனனியா அகப்பட்டியா. அருமையானவர்களே, அனனியா அகப்பட்டியா. அப்போஸ்தலர் 5:1-2. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அனனியா அகப்பட்டியா. பெரிய கில்லாடிகள் நினச்சிக்கிறோம் நம்ம. அதை இதை மறைச்சி அங்கே மறைச்சி இங்கே மறைச்சி. பிரதர், சத்தியமாக சொல்கிறேன் பிரதர், ஒரு பீஸோ ஹேண்டல் பிரதர். நேற்று வந்துருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற 1000 2000 கூட தந்திருப்பேன். பீரோவில் 10,000 ரூபாய் இருக்கும். ஐயா உனக்கு இந்த பொய் எனக்கு இல்லைங்க, வசதி இல்லை, எனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்ல வேண்டியதானே ஐயா. ஏன் பிரதர் சத்தியம் அது இதெல்லாம் சொல்கிறா பிரதர். இங்கே பாரு பிரதர், கர்த்தர் மேலே இருக்கிறார் கிடையாது. உனக்கு நீ ஒன்றும் பெரிய கில்லாடி கிடையாது. ஆண்டவரோட நீ வெறும் பெரிய கில்லாடி கிடையாது. எனக்கு முடியலன்னு சொல்லு. அங்கே என்ன வீணான காரியத்தெல்லாம் போய் இழுத்துக்கிட்டு இல்லாத பிள்ளை அதெல்லாம் சொல்லிகிட்டு கிடக்கிறா. பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அனனியாங்கிற சகோதரர் இருந்தார் ஐயா. அவர்கிட்ட இங்கே பேதர் கேட்கவே இல்லையா. அனனியா, மிஸ்டர் அனனியா சப்ரால், இங்கே வாங்க, நீங்கள் நிலத்தை விற்க போகிறதா கேள்விப்பட்டேன். புளிச்சூரில் 1 லட்ச ரூபாய்க்கு இடத்த விற்க போகிறீங்களாமே. 10ல் 1 தசம்பாத்தை கொண்டு வந்து உடனே நீங்கள் வைத்து விட வேண்டும். இது கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசலையா, அவர் சும்மா தான் இருந்தார். அவர் ஒன்றுமே அவர் பாட்டு சும்மா தான் இருந்தார். இவங்க 2 பேரும் புளிச்சூர் உள்ள இடத்த அசினாபுரத்தில் இருக்க விற்ற இடத்த 1 லட்ச ரூபாய்க்கு விற்றாய்யா. விற்ற உடனே இவர் கூப்பிட்டார். யார்? அனனியா சப்ராலை கூப்பிட்டா. இங்கே வாடி சப்ராலுங்க வாடி. இந்த பேதுரு இப்போ ஏதோ நம்ம போய் சேர்றோம், அல்லையா நல்லதாக இருக்குது, எல்லாம் தான் நல்லா தான் இருக்குது, எல்லாரும் கொண்டு இடத்த விற்கிறாரு. இவர் திடீர்னு மண்டையை போட்டால் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஒன்று செய்யலாம். 1 லட்ச ரூபா நமக்கு இடத்த விற்றுருக்கோம். அனனியா அந்த பேதுரு எங்கேயோ கிடக்கிறாரு. அவர் கிழவர் எங்கேயோ கிடந்துட்டு போகிறாரு. அவர் வெள்ளை ஜிப்பா போட்டு எங்கேயோ உட்காந்துருப்பார். நம்ம 2 ஒன்று செய்யலாம். ஒரு 50,000 ரூபா இந்தியன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவோம். 50,000 கொண்டு விற்றுட்டு 50,000 ஒரு 5,000 ரூபா தூக்கிட்டு போவோம். அவர் எங்கே இருக்கார் நமக்கு என்ன தெரியுது? ஐயா அனனியா அகப்பட்டியா, மாட்டிக்கிட்டியா? அங்கே என்ட்ரி ஆகும் முந்தைய பேதுரு பிடிச்சிட்டாரியா. அனனியா நிலத்தை உழவுக்கு தானே விற்றா? 50,000 தானே விற்றா? ஆமாம் ஐயா பாஸ்டர். அனனியா அகப்பட்டியா, நீ கர்த்தர் இடத்துல போய் சொல்ல உன்னை எவையா சொன்னான்? நீ விற்ற போகிறவும் அந்த காசு இந்தியன் பேங்கில் போடுறதுக்கு முந்தி ஓன்ட்ட தானே இருந்துச்சு. நான் கேட்டுகிட்டே இருந்தேன். நீ கர்த்தர் இடத்துல போய் சொல்லிகிட்டு இருக்கிய, இது என்ன விளையாட்டு ஸ்தலமா? கர்த்தர் உயிரோடு உள்ள தேவன் ஐயா, அவர் ஜீவனுள்ள தேவன் ஐயா. மரித்து உயிரோடு எழுந்த கர்த்தர் யார் இருக்கா அந்த உலகத்தில்? ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தாயா. நீ யார்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா? கர்த்தருடைய பிள்ளையா. நான் ஒரு காலத்தில் இருந்தவையா, இன்றைக்கி நான் பரிசுத்த, எனக்கு அப்போது சொல்லணும்யா. கர்த்தருடைய ஊழியத்தில் வந்திருக்கையா. முந்தி கர்த்தரை மறுதளிச்சவன் தான். ஆனால் நான் இப்போ ஆண்டருடைய ஊழியக்காரன். என்னென்ன காரியம் நடக்குன்னு எனக்கு தெரியும்யா. உன்னை யாரையா தசமாக கேட்டா? அதுக்கு முந்தைய அது ஓண்ட இல்லையா? நீ ஐயா கர்த்தருடைய சமூகத்தில் பொய்ய சொன்னா? அனனியா அகப்பட்டியா, மாட்டிக்கிட்டாயா அந்த அந்த அனனியா. அருமையானவர்களே, கர்த்தர் இடத்துல பொய் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர், அவர் மளிகை கடை தான் வச்சுருந்தார். அந்த மளிகை கடையில் வியாபாரம் ஆகிறதுல 1 பைசா கூட 1000 ரூபா கரெக்டாக கணக்கு பார்ப்பார். ஒர்க்கர்ஸ் இவ்வளோ சம்பளம், இன்றைக்கி இவ்வளோ ஆயிருக்கு, சரி 250 ரூபா லாபம். அன்றைக்கி கரெக்டாக 25 ரூபா எடுத்து வச்சுருவார். கரெக்டாக 1 பைசா கூட. ஒரு நாளில் அப்படியே அவருடைய தசம்பாகம் அதிகரித்து 2 லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு. 2 லட்ச ரூபா வந்த உடனே ஒரு நாளில் அவருக்கு ஒரு எண்ணம், அவருடைய துணைவியார் ஒரு எண்ணம் கொடுக்குறாங்க. அந்த துணைவியார் என்ன எண்ணம் கொடுக்குறாங்க? என்னங்க நீங்கள் தசம்பாகலாம் நிறைய போயிட்டுருக்குதே, நீங்கள் இதையும் அந்த சேல் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, அந்த இதில் கணக்கில் எடுக்க வேண்டியது தானே, சேல் டேக்ஸ்லாம் அதெல்லாம் விட்டுட்டு எடுக்கிறீங்களேன்னு இவர் கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தார். ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா அந்த தசம்பாத்தில் கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தார். எப்போது நல்ல நிலைமைக்கு வந்தவுடனே குறைக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு 2 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா
இவருடைய வருமானமும் அப்படியே குறைஞ்சி போச்சு. அப்புறம் ஒரு முக்கில் போய் உட்காரும்போது யோசித்தார், ஐயோ மனைவி சொல்ல கேட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த தசம பாகத்தை நம்ம குறைச்சோமே, எவ்வளோ அழகாக பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருந்து நம்ம தலையை பிச்சுக்கிட வேண்டிய அவசியமே இல்லையே, இப்போ பிச்சுலாம் வருமானம் வருது. ஐயோ, கர்த்தர் பக்கத்திலே இருந்து நம்மளை பார்த்துட்டு இருந்திருக்காரே. ஆகவே என்று கர்த்தருக்கு பிரியமானவர்களே தன்னுடைய தவறை உணர்ந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆம், தேவன் எங்கேயும் இல்லை. உன் வீட்டில் இருக்காரியா, உன் தொழில் ஸ்தாபனத்தில் இருக்காரியா, உன் வியாபாரத்தில் ஸ்தாபனத்தில் இருக்காரியா, கர்த்தருக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அது எங்கே இருந்தாலும் செலுத்தியா. நான் ஆப்பிரிக்காவில் இருக்க அவர்களுக்கு நான் காணிக்கை செலுத்துவேன்னு நினச்சேன், அந்த ஆப்பிரிக்காவையே கொடுத்து விடு. ஒரு காணிக்கை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்காத. யாருக்கு தேவன் உன்னை பேசி கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீ செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தி விடு. நீ கீழாகாமல் தலையாவாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. உன் வீட்டில் வியாதி தொந்தரவு எதுவும் வராது. இந்த காரியத்தில் நீ உதவி, நீ சரியாக இருக்க வேண்டும். தேவனுக்கென்று இருக்கிற காரியங்களில் நீ ஜாக்கிரதை உள்ளவனாக, அதிக சிரத்தை உள்ளவனாக, அதிக நம்பிக்கை உள்ளவனாக, அதிக தீவிரம் உள்ளவனாக நீ இருக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பதாக விளையாட முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களிடத்தில் காணப்படும் குற்றங்கள் குறைகளும் மன்னிங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் காணப்படும் குற்றங்கள் குறைகளும் மன்னிங்க. இவர்கள் தசமபாகத்திலே ஆண்டவரை செலுத்தாமல் இருந்தார்களானால் இந்த மாதத்தில் அதை செலுத்தி விட உதவி புரியுங்க. தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்னடியாக அகப்பட்ட மாதிரி நாங்களும் எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய சிந்தனைகளிலே முன்னால் அகப்பட்டு விடாதபடி ஆண்டவரை உம்மால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி புரிவீராக. இந்த சத்தியத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.